ஈரான் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் என்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம் எனவும் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவுகளில், டொனால்ட் ட்ரம்ப் தனது தவறான நம்பிக்கைகளால் இந்த பிராந்தியத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். அமெரிக்க துருப்புகளுக்கு உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று இப்போது அவர் கவலைப்படுகின்றார். தமது ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கான விலையை அமெரிக்க வீரர்கள் மற்றும் குடும்பங்கள் மீது சுமத்துகின்றார் என்று ஈரான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்றது. ஈரானிய ஆயுதப்படைகள் படையெடுப்பதை தொடங்கவில்லை. நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை நடாத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஈரான் அமெரிக்காவுடன் ஓமான் அரசு மூலம் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த பேச்சுவார்த்தை ஈரான் முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அலி லாரிஜானி இதனை மறுத்துள்ளார். இதனிடையே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரான் அரசின் கட்டளை மையங்களில் ஆகியவற்றை தாக்கி அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.